நாம ஏன் பிறந்தோம்? நாம யாரு? நம்ம வாழ்க்கை சும்மா பறவைகளையும் விலங்குகளையும் போல சாப்பிட்டு தூங்கி இறந்து போறதுக்கு மட்டும்தானா? இல்ல இதுக்கு மேல ஒரு ஆழமான அர்த்தம் ஏதாவது இருக்கா? இந்த கேள்விகள் தான் நம்ம தேடலோட முதல் படி. இந்த தேடலுக்கான விட எங்கேயோ தூரத்துல இருக்கிற மலைகள்லயோ பழைய புத்தகங்களிலேயோ மறைக்கப்படல. அது நமக்குள்ளேயே நம்ம கண் முன்னாடியே இருக்குன்னு சொல்றாரு மாணிக்கவாசகருங்கிற ஒரு மகாசித்தர். அப்படி என்ன ரகசியத்தை அவர் கண்டுபிடிச்சாரு? கண்ணால் யானும் கண்டேன் காண்க. இந்த வரிய மாணிக்கவாசகர் சும்மா ஒரு தடவை 2 தடவை இல்ல, கிட்டத்தட்ட 40 தடவைக்கு மேல தன்னோட திருவாசகத்துல திரும்ப திரும்ப சொல்றாரு. அதோட அர்த்தம் என்னன்னா, நான் என் சொந்த கண்ணால பார்த்தேன், நீங்களும் பாருங்க அப்படின்னு நம்ம எல்லாரையும் கூப்பிடுறாரு. அவர் பார்த்த அந்த தெய்வீகம் நம்மளாலையும் பார்க்க முடியும்னு அவர் உறுதியா நம்பினாரு. அப்போ அவர் எங்க பார்க்க சொல்றாரு? இங்கேதான் கண்மணிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமாகுது. கண்மணினா நம்ம கண்ணோட பாவை. ஆனா இந்த மூலங்களின்படி பார்த்தா அது வெறும் உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு மட்டும் இல்ல. நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக ஒளிக்கு, அந்த சிவனுக்கு நாம போறதுக்கான நுழைவாயிலே அதுதாங்க. ஆனா இங்கேதான் ஒரு பெரிய புதிரே ஆரம்பிக்குது. நம்ம ஆன்மீக பயணத்தோட மையத்திலேயே ஒரு ஆச்சரியமான முரண்பாடே இருக்கு. இத நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க கண்ணால இந்த மொத்த உலகத்தையும் நீங்க பாக்குறீங்க. ஆனா இந்த உலகத்தையே பாக்குற அந்த கண்ணை நீங்க எப்படி பாப்பீங்க? கண்ணை வச்சு கண்ணையே பாக்குறது எப்படின்னு தெரியுமா? இதுதான் ஞானத்துக்கான திறவுகோல்னு சொல்லப்படுது. பொதுவா தியானம்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் கண்ண மூடி உட்கார்றது தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த பழங்கால ஞானம் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லுது. கண்ண மூடி தியானம் செஞ்சா அது உங்கள மாயையில, அதாவது ஒரு விதமான தோற்ற மயக்கத்துல கொண்டு போய் விட்டுடுமாம். உண்மையான தெய்வீகத்தை காணணும்னா கண்களை திறந்து விழிப்போட இருக்கணும். இது நாம இப்போ நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு அப்படி தலைகீழா இருக்கு இல்லையா? கண்ணால கண்ண பாக்குற இந்த நுட்பமான பயணத்துல நம்மால தனியா போகவே முடியாது. இங்கதான் ஒரு உண்மையான வழிகாட்டியோட, ஒரு குருவோட தேவை வருது. ஆனா அந்த வழிகாட்டி யாரு? அவரை எப்படி அடையாளம் கண்டுக்கிறது? இங்க ஒரு ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கப்படுது. பக்தி, கர்மம், யோகம் இதெல்லாமே ரொம்ப மதிக்க வேண்டிய பாதைகள் தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா கண்மணிக்குள்ள இருக்கிற ஒளிய பாக்குறதுக்கு இது சரியான கருவிகள் இல்லன்னு இந்த வழிமுறை ரொம்ப தெளிவா சொல்லுது. அது உங்கள வேற ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகலாம், ஆனா இந்த செஞ்சுகுடிப்பட்ட இலக்குக்கு இல்ல. அப்போ இதுக்கான சரியான வழிகாட்டி யாரு? அவர்தான் ஞான சத்குரு, அதாவது உண்மையான மெய்ஞானத்தை கொடுக்கிற குரு. அவரால மட்டும்தான் நம்ம கண்ணை திறந்து உள்ள இருக்கிற அந்த ஒளிய பாக்குறதுக்கான வழியை காட்ட முடியும். இது சும்மா ஏதோ அறிவுரை வாங்குற மாதிரி இல்ல. ஞான சர்க்குரு திருவடி தீட்சைன்னு ஒரு செயல்முறை மூலமா நம்ம கண்கள்ல ஒரு விதமான உணர்வை தூண்டி அந்த ஒளிய பாக்குற திறனையே நமக்கு கொடுப்பாராம். இது வெறும் பாடம் இல்ல, இது ஒரு நேரடி அனுபவ பரிமாற்றம். சரி, ஒரு ஞான சற்குருவ கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நாம என்ன செய்யணும்? இந்த பாதையில போறவங்களுக்காக 3 முக்கியமான கட்டளைகள் இருக்கு. இதுதான் இந்த சாதனைக்கான அடித்தளமே. அந்த 3 கட்டளைகள் என்னென்னா, பசித்திரு, தனித்திரு, அப்புறம் விழித்திரு. முதல்ல பசித்திருனா அந்த தெய்வீக ஒளிய அடையணுங்கிற தீராத ஆன்மீக பசியோட இருக்கிறது. 2வது தனித்திரு. இதுக்கு என்ன அர்த்தம்? தனித்திறனா சமூகத்தை விட்டுட்டு காட்டுல போய் வாழ்றதுன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு அர்த்தம் தப்பான பாதைகளை விட்டு தள்ளி இருக்கிறது. போலி குருகள் கிட்ட இருந்தும், நம்ம இலக்குக்கு சம்பந்தமில்லாத பக்தி, கர்மா, யோக பாதைகள் கிட்ட இருந்தும், அப்புறம் அர்த்தமே இல்லாத சடங்குகள்ல இருந்தும் விலகி இருக்கிறது தான் உண்மையான தனித்திற. இப்போ நாம கடைசி மற்றும் மிக மிக முக்கியமான கட்டளைக்கு வர்றோம். இதுதான் இந்த பயிற்சியோட உயிர்னே சொல்லலாம். இது இல்லாம மத்த 2 கட்டளைகளும் முழுமையடையாது. விழித்திரு. ஆமாம், இதுதான் இந்த பாதையோட மையப் பயிற்சி. இமைகளை மூடினா மாயை உங்களை இழுத்துக்கும். ஆனா இமைகளை திறந்து விழிப்பா இருந்தா சிவனை காணலாம். அதனால எப்பவும் ஒவ்வொரு நொடியும் கண்ணத் திறந்து விழிப்புணர்வோட இருக்கிறது தான் தவம். ஏன் இந்த விழிப்புணர்வு இவ்ளோ முக்கியம்? ஏன்னா நம்ம கொஞ்சம் அசந்தா போதும் 3 எதிரிங்க நம்மள வீழ்த்த காத்துட்டு இருக்காங்க. மாயை நம்மள மயக்கும், ஆணவம் நம்மள அறியாமைன்ற தூக்கத்துல ஆழ்த்திடும், கர்மம் நம்மள இந்த பிறவிச் சங்கிலில கட்டி போட்டுடும். ஆக விழிப்புணர்வுங்கிறது நம்மள தற்காத்துக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அதுதான் ஞானத்தை வளர்க்கிற ஒரு ஆயுதம். அறியாமைங்கிற இருட்ட அதுதான் விரட்டி அடிக்கும். உங்க விழிப்புணர்வு எவ்வளவு அதிகமா இருக்கோ உங்க ஞானமும் அவ்வளவு பிரகாசமா இருக்கும். கடைசியா இந்த கேள்வியோட இந்த உரையாடலை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான பதில்
நீங்க தேடுற தெய்வம் உங்க கண்ணுக்குள்ளேயே கண்மணிலேயே இருக்குன்னு ஞானிகள் சொல்றாங்க. அப்படியானா நீங்க இதுவரைக்கும் பார்த்திராத ஒன்ன உங்களுக்குள்ளேயே உண்மையா பார்க்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.